Hello students, என்னோட previous videosலாம் பார்த்து theory partல நல்லா தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போறது financial accounting chapter 3 recording of transactions. இதுதான் இம்பார்ட்டண்டா அக்கவுண்டிங்ல நம்ம பண்ண போற வேலை, recording of transactions. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது business transactions. business transaction னா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அது என்னன்னா financial transaction. financial transaction தான் நம்ம வந்து business transaction னு சொல்லுவோம். financial activities between buyer and seller. ரெண்டு பர்சனுக்கு நடுப்புற நடக்கக்கூடிய financial transaction தான் நம்ம வந்து business transactions அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த கேஸ்ல ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒன்னு buyer, இன்னொன்னு seller. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுப்புற நடக்கக்கூடிய financial transaction தான் business transaction. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல அத பார்க்கலாம். purchase of mobile phone. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா purchase of mobile phone. இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம். அப்ப we are getting mobile phone. அது ஒரு transaction. In turn we are making payment by cash. So இது second transaction. இத டீடைலா பார்த்தோம்னா இதுல நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். give. யாருமே வந்து நம்ம ஒரு பொருளை கொடுக்காம ஒரு பொருள் வாங்க முடியாது இல்லையா? சோ இந்த கேஸ்ல நம்ம என்னத்தை கொடுக்கிறோம்? பேமெண்ட் ஆஃப் கேஷ். பேமெண்ட் ஆஃப் கேஷ் ஃபார் பையிங் த மொபைல் ஃபோன் இஸ் ஒன் ஆஃப் தி டிரான்சாக்ஷன். சோ இங்க கிவ்ங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன். அடுத்த டிரான்சாக்ஷன் என்னன்னா டேக். நம்ம வந்து கேஷ் கொடுத்தோம், அதுக்கு பதிலா மொபைல் போனை வாங்கினோம், எடுத்துட்டு வந்தோம். ஸோ டெலிவரி ஆஃப் மொபைல் ஃபோன் இஸ் தி அனதர் டிரான்சாக்ஷன். ஸோ இங்க ரெண்டு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஒன்னு கிவ், ரெண்டாவது டேக். ஸோ இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன் நடக்கிற போது நமக்கு சில டாக்குமெண்டேஷன் கிடைக்குது. அந்த டாக்குமெண்டேஷனை தான் நம்ம வந்து சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அக்கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எதுவுமே எவிடன்ஸ் இல்லாம நம்மளால எந்த டிரான்சாக்ஷனையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த எவிடன்ஸ் அதை தான் நம்ம வந்து இங்க சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு டேர்ம் பண்ணுவோம். டாக்குமெண்ட் விச் ப்ரொவைட் த எவிடன்ஸ் ஆஃப் தி டிரான்சாக்ஷன். இந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படிங்கறத எவிடன்ஸ் பண்ற ஒரு ப்ரூஃப் தான் சோர்ஸ் டாக்குமெண்ட். எக்ஸாம்பிள் இந்த கேஸே நம்ம எடுத்துட்டோம்னா கூட in the purchase of mobile phoneல we are getting invoice along with the mobile phone. இங்க இந்த invoice அப்படிங்கிறது தான் இந்த டிரான்சாக்ஷனை டிட்டர்மின் பண்ற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எவிடன்ஸ். So invoice act as an evidence of this financial transaction. இந்த transaction financial transaction between buyer and the seller நடந்தது. So ஒரு give ஒரு take நடந்தது இந்த டிரான்சாக்ஷன்ல. அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு ப்ரூஃபா நமக்கு சோர்ஸ் டாக்குமெண்டா கிடைச்சது இன்வாய்ஸ். ஸோ இன்வாய்ஸ் ஆக்ட் as a evidence of this financial transaction. So here the invoice is the source document நம்ம பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ எவிடன்ஸ் இருக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா? சம் கேசஸ்ல எவிடன்ஸ் இருக்காது. அது எந்த மாதிரி கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அக்கவுண்டிங் ஆஃப் பெட்டி எக்ஸ்பென்சஸ் வேர் தெர் இஸ் நோ சோர்ஸ் டாக்குமெண்ட் அவைலபிள். அதாவது பை நேச்சர் அது வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம அதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நம்ம வந்து கேஷ் ஸ்பெண்ட் பண்ணிப்போம். ஆனா அதுக்கு நம்ம கிட்ட சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பூஜா எக்ஸ்பென்சஸ். இந்த பூஜா எக்ஸ்பென்சஸ் ஆஃபீஸ்ல பண்ற ஒரு நார்மலான ஒரு எக்ஸ்பென்சஸ். எல்லா ஆஃபீஸஸ்லயும் மோஸ்ட்லி இந்த பூஜா எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுவாங்க. ஆனா இந்த பூஜா எக்ஸ்பென்சஸ்ல நம்ம கிட்ட எந்த கேஷ் பில்ஸும் கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம ஃப்ளவர் பர்ச்சேஸ் பண்ணுவோம், பீட்டல் லீவ்ஸ் வாங்குவோம், ஃப்ரூட்ஸ் வாங்குவோம், சம்டைம்ஸ் ஸ்வீட்ஸ் வாங்குவோம். ஸோ இதுக்கெல்லாம் எல்லா ஐட்டம்ஸ்க்கும் நமக்கு வந்து ப்ரூஃப் கிடைக்காது. ஆனா இந்த கேஸ்லயும் நம்ம வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடக்குது. நம்ம கேஷ் கொடுத்து இந்த ஐட்டம்ஸை பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே நம்மளோட எக்ஸ்பென்சஸ் தான். ஆனா இது எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்லை, மீன்ஸ் சோர்ஸ் டாக்குமெண்ட் இல்லை. ஸோ இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்டை இந்த கேஸ்ல நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுதான் இங்க நம்ம சொல்றோம். இன் கேஸ் ஆஃப் பெட்டி எக்ஸ்பென்சஸ் done in a company where there is no source of document, cash memo invoice இல்லன்னா a cash voucher may be prepared showing all the necessary details and got approved by the authorized person of the firm. இந்த கேஸ்ல ஒரு cash voucher அப்படிங்கிற ஒன்னு நம்ம prepare பண்ணுவோம். showing all the expenses details approved by the authorized person. அந்த பர்டிகுலர் சோர்ஸ் கேஷ் வவுச்சரை வந்து நம்ம இதோட சோர்ஸ் டாக்குமெண்டா எடுத்து அக்கவுண்டிங் பண்ணுவோம்.
இப்போ வந்து நம்ம சோர்ஸ் டாக்குமெண்ட் பற்றி பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து கேஷ் வவுச்சர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். ஸோ வவுச்சர்னா என்ன, அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் அதை வந்து நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ கிளாசிஃபிகேஷனில் பார்க்கும்போது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வவுச்சர்ஸ் இருக்குது. கேஷ் வவுச்சர்ஸ், டெபிட் வவுச்சர்ஸ், கிரெடிட் வவுச்சர்ஸ், ஜேர்னல் வவுச்சர்ஸ், இதெல்லாம் ஒவ்வொரு டைப் ஆஃப் வவுச்சர்ஸ். இந்த வவுச்சர்ஸ் எல்லா கம்பெனிலையும் யூஸ் பண்ணுவாங்களான்னா 99% எல்லா கம்பெனிலையும் இந்த வவுச்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டிபெண்டிங் அப்பான் தி ரிக்குவயர்மெண்ட் அதோட ஃபார்மேட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது டிரான்சாக்ஷன் வவுச்சர். இந்த டிரான்சாக்ஷன் வவுச்சர் அப்படின்னா a transaction with one debit and one credit. ஸோ ஒரு சிம்பிள் டிரான்சாக்ஷன், ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் இருக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கிற ஒரு வவுச்சரை வந்து நம்ம டிரான்சாக்ஷன் வவுச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அக்கௌண்டிங் வவுச்சர் ஃபார் சச் டிரான்சாக்ஷன் இஸ் கால்டு டிரான்சாக்ஷன் வவுச்சர். அதாவது ஒரே ஒரு டெபிட் ஒரே ஒரு கிரெடிட் லைன் ஐட்டம் இருக்கிற சிம்பிள் வவுச்சர் இஸ் கால்டு டிரான்சாக்ஷன் வவுச்சர். அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிரான்சாக்ஷன் வவுச்சர்ன்றது இப்படி தான் இருக்கும், அதோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். டிரான்சாக்ஷன் வவுச்சரில் எல்லா வவுச்சர்லையுமே வந்து நேம் ஆஃப் தி ஃபர்ம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கம்பெனியோட வவுச்சர் அப்படிங்கிறது அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு வவுச்சிங் பண்ணுறோன்னா அந்த கம்பெனியோட நேம் வந்து ஷுட் பி மென்ஷன் ஆன் தி டாப். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பேசிக்காக இருக்க வேண்டிய அதர் எலமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா வவுச்சருக்கு நம்பர் இருக்கணும், சீரியல் நம்பர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி எந்த டேட்டோட டிரான்சாக்ஷன்ங்கிறது அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். டெபிட் எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும், எந்த அமௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டிரான்சாக்ஷனோட சிம்பிள் டீட்டெயில்ஸ் அதை தான் நரேஷன்னு சொல்லுவோம். இதில் இந்த டெபிட்டு கிரெடிட்டுங்கிற டேர்ம்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சப்சிக்வெண்ட் இதில் பார்ப்போம். அடுத்தது பார்க்க போகிறது காம்பவுண்ட் வவுச்சர். காம்பவுண்ட் வவுச்சர் இப்போ நம்ம பார்த்தது சிம்பிள் வவுச்சர் பார்த்தோம். அடுத்தது வந்து காம்பவுண்ட் வவுச்சர். இந்த காம்பவுண்ட்ன்ற நேமை வச்சே நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படின்னா a transaction with multiple debits and credits and a credit or a debit is called compound voucher. அதாவது மல்டிபிள் டெபிட் கிரெடிட் இருக்கும், நல்லிஃபைடு வித் ஒரு கிரெடிட்டோ ஒரு டெபிட்டோ இருந்தால் அது காம்பவுண்ட் வவுச்சர்னு நம்ம சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா அது வந்து டெபிட் வவுச்சர் இல்லை கிரெடிட் வவுச்சர். அதோட ஃபார்மேட் இப்போ டெபிட் வவுச்சர் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த சிம்பிள் வவுச்சர் மாதிரி தான் இது. இது கொஞ்சம் அந்த ஃபார்மேட்டிங் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டெபிட் வவுச்சர், இதுலேயும் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் அந்த மெயினான எலிமெண்ட் நேம் ஆஃப் தி ஃபர்ம் மேலே வந்துடுது. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன், வவுச்சர் நம்பர். இது டெபிட் வவுச்சருங்கிறதுனால கிரெடிட் அக்கௌண்ட், எந்த அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ண போகிறோம், ஒரு கிரெடிட் தான். இதில் வந்து ஒரு கிரெடிட்டு வேரியஸ் டெபிட் அமௌண்ட்ஸு. ஸோ அமௌண்ட்டு என்ன வேல்யூக்கு நம்ம கிரெடிட் பண்ண போகிறோம். இந்த வேரியஸ் டெபிட் அமௌண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வேரியஸ் டெபிட் அமௌண்ட்டுக்கு சீரியல் நம்பர், இந்த சீரியல் நம்பரில் இந்தந்த அக்கௌண்ட் கோடில் இந்தந்த அக்கௌண்ட் நேமில் இந்த அமௌண்ட்டு இந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணினோம், இதை வந்து டெபிட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வவுச்சரோட மீன் பண்ணுறது. ஆனால் இந்த வவுச்சர் எல்லாத்துலேயுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீழே ஆத்தரைஸ்டு பை அண்ட் ப்ரிப்பேர்ட் பைன்னு 2 இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க இந்த வவுச்சரில் வந்து சைன் பண்ணணும். அந்த வவுச்சரை ஆத்தரைஸ்டு பர்சன் ஹேஸ் டு இனிஷியல் ஆர் அப்ரூவ். இதுதான் இந்த அப்ரூவல் இல்லைன்னா இந்த வவுச்சருக்கே வேலிடிட்டி கிடையாது. இப்போ இந்த வவுச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆடிட் டாக்குமெண்ட், ஆடிட்டர்ஸ் செக் பண்ணுற போது இது எல்லாமே ப்ராப்பராக ஃபில் ஆயிருக்கா, இது ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண அவங்க சைன் பண்ணியிருக்காங்களா, அது தட் வாஸ் அப்ரூவ்ட் பை தி ஆத்தரைஸ்டு சிக்னேட்ரின்ற வரைக்கும் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெபிட் வவுச்சர் சொன்னேன், கிரெடிட் வவுச்சர். திஸ் இஸ் நத்திங் பட் கான்ட்ரா ஆஃப் டெபிட். டெபிட்டுக்கு கிரெடிட் வந்து கான்ட்ரா. கான்ட்ரா மீன்ஸ் ஆப்போசிட் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கிரெடிட் வவுச்சர்லையும் சேம் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே டெபிட் வவுச்சர் இருந்தது, இங்கே கிரெடிட் வவுச்சர்னு இருக்குது. சேம் நேம் ஆஃப் தி ஃபர்ம் இருக்குது, வவுச்சர் நம்பர் இருக்குது, டேட் இருக்குது. அங்கே வந்து கிரெடிட் அக்கௌண்ட்டுன்னு இருந்தது, இங்கே டெபிட் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. ஸோ ஒரு டெபிட் பண்ணுவோம், ஒரு அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு இந்த எல்லா டிரான்சாக்ஷனையும் நம்ம கிரெடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இங்கே ஒரே டெபிட் இருக்குது. அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் இங்கே காட்டுவோம். கிரெடிட் அக்கௌண்ட்டில் சேம் டீட்டெயில்ஸ், சீரியல் நம்பர், கோட், அக்கௌண்ட் நேம், அமௌண்ட், நரேஷன், அகெயின் ப்ரிப்பேர்ட் பை, ஆத்தரைஸ்டு பை, இதே சேம் டீட்டெயில்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் வவுச்சர். காம்ப்ளெக்ஸ் வவுச்சருங்கிறது என்னன்னா a transaction with multiple debit and multiple credit are called காம்ப்ளெக்ஸ் வவுச்சர் ஆர் ஜேர்னல் வவுச்சர். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த வவுச்சரில் நம்ம காம்பவுண்ட் வவுச்சரில் என்ன பார்த்தோம், மல்டிபிள் டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ்
with one debit or credit வந்து நம்ம அந்த voucherல பார்த்தோம். இப்போ வந்து a transaction with multiple debits and multiple credits, more debits and more credits are called complex voucher or journal voucher. இந்த journal voucherோட format கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா journal voucher, again name of the firm, voucher number, date, debit account, multiple debits and multiple credits சொன்னோம் இல்லையா, மேபி 3 டெபிட் இருக்கலாம், 2 கிரெடிட் இருக்கலாம், இல்ல 2 டெபிட் இருக்கலாம், 3 கிரெடிட் இருக்கலாம், that is depends. But more debits and more credits இருக்கிறது complex voucher or journal voucher. இதுல பார்த்தா அதே சேம் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதுலயும் கொடுக்கும். சீரியல் நம்பர், கோட், அக்கவுண்ட் நேம், அமௌண்ட், நரேஷன். அதே கிரெடிட்டோட ரிலேட்டட் சீரியல் நம்பர், கோட், அக்கவுண்ட் நேம், அமௌண்ட், நரேஷன். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர்ட் பை, ஆத்தரைஸ்டு பை டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த வவுச்சர்லாம் பத்தி சொன்னோம். இந்த வவுச்சரோட இம்பார்ட்டன்டான சில எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த எலிமெண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ற வவுச்சிங் பேப்பர் ஷுட் பி குட் குவாலிட்டி பேப்பர்ஸ். ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சோர்ஸ் டாக்குமெண்ட்னு சொன்னோம். இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வில் பி ஆடிட்டபிள் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். ஸோ நம்மளோட இந்த டாக்குமெண்ட்டுக்கு யூஸ் பண்ற பேப்பர் குவாலிட்டி ஷுட் பி பர்ஃபெக்ட். நல்ல குவாலிட்டி பேப்பர்ல நம்ம இந்த வவுச்சர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஆஃப் அ வவுச்சர் என்னென்ன இருக்கணும்னு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான் திருப்பியும் இதில் ஒரே வவுச்சர் மூலமா நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி வவுச்சரை நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி நேம் ஆஃப் தி கம்பெனி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி வவுச்சர். செகண்ட் ஒன் வவுச்சர் நம்பர். அந்த வவுச்சர் நம்பரும் பார்த்தீங்கன்னா யூனிக் நம்பரா இருக்கணும் ஈச் வவுச்சர்ஸ்க்கும். டூப்ளிகேஷன் ஆஃப் வவுச்சர் நம்பர் ஷுட் நாட் பி தேர். அதுக்கப்புறம் வவுச்சர் டேட். வவுச்சர் டேட்டுங்கிறது என்னைக்கு நம்ம என்ட்ரி போடுறோமோ அந்த வவுச்சருக்கான பர்டிகுலர் என்ட்ரி டேட், அதை தான் நம்ம வவுச்சர் டேட்னு சொல்றோம். அடுத்தது டிரான்சாக்ஷன் டேட். டிரான்சாக்ஷன் டேட்னா என்னைக்கு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் நடந்ததோ அந்த டேட்டை நம்ம டிரான்சாக்ஷன் டேட்னு சொல்லுவோம். டிரான்சாக்ஷன் டேட்டுக்கும் வவுச்சர் டேட்டுக்கும் there will be a difference always. இதுல பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ்ன்னு இருக்கு. இது ஒரு டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் 10th அன்னைக்கு நடந்திருக்கு. ஆனா இந்த என்ட்ரி நான் வந்து என்னைக்கு போடுறேன், 15th அன்னைக்கு போடுறேன். So there is a difference between voucher date and transaction date. Particulars. அடுத்த important element particulars. Particulars is nothing but அந்த text என்ன transaction அப்படிங்கறதோட டீடைல் தான் வந்து particulars. இந்த கேஸ்ல பார்த்தோம்னா purchase of goods அப்படிங்கிறது ஒரு particular. அதே மாதிரி paid to ABC company for supply அது ஒரு transaction. So அதை வந்து நம்ம particularனு சொல்றோம். அதே மாதிரி deposited in bank ஒரு particular. Meaning transaction ஓட details. அடுத்தது debit. இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் இது வந்து எல்லா டிரான்சாக்ஷன்லயும் எல்லா அக்கவுண்டிங்லயும் இந்த 2 டிரான்சாக்ஷனும் வரும். டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கறத நம்ம இதுதான் மீன் பண்ணுவோம். ஒரு டெபிட் இருந்தா ஒரு கிரெடிட் இருக்கும். ஆல் தி டெபிட்ஸ் வில் ஹேவ் ஒன் ஆர் மல்டிபிள் கிரெடிட். அதுதான். ஸோ இந்த டெபிட் அமௌண்ட், இந்த டெபிட்டோட வேல்யூவேஷன் இருக்கணும், கிரெடிட்டோட வேல்யூவேஷன் இருக்கணும். ஸோ இந்த டெபிட்டோட வேல்யூவும் கிரெடிட்டோட வேல்யூவும் ஆல்வேஸ் இட் ஷுட் பி ஈக்குவல். தேர் ஷுட் நாட் பி எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் டெபிட் அண்ட் கிரெடிட். டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் நம்மளோட என்ட்ரி கரெக்ட்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ரிப்பேர்டு பை, அப்ரூவ்டு பை, செக்டு பை இதெல்லாம் வந்து அகெயின் நம்ம வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா, அந்த வவுச்சரை யார் செக் பண்ணியிருக்கா, யார் அப்ரூவ் பண்ணியிருக்கா, இதெல்லாம் வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஆஃப் தி வவுச்சர். இப்போ நம்ம வந்து டெபிட் கிரெடிட் அப்படியெல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த டெபிட் கிரெடிட் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன். Debit and credit. Whether the transaction should get recorded in left hand side or right hand side of the account is called debit and credit. Debit and creditங்கிறது கான்ட்ரான்னு நான் சொன்னேன். ஸோ டெபிட் அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடுற எல்லாமே நம்மளோட டெபிட், ரைட் ஹேண்ட் சைடில் போடுற எல்லாமே கிரெடிட். இப்போ ஒரு சென்டரில் ஒரு லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு சென்டரில் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு அதை ஒரு வெர்டிக்கல் லைனால பிரிச்சுட்டு, அதாவது ஒரு டீ மாதிரி போட்டுட்டு அந்த டீல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம போடுற எல்லா டிரான்சாக்ஷனும் டெபிட் டிரான்சாக்ஷனா இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட்ல போடுற எல்லா டிரான்சாக்ஷனும் கிரெடிட் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த அக்கவுண்டிங்கையே நம்ம என்ன சொல்லுவோம்னா டி அக்கவுண்டிங் அப்படின்னு டெர்மினாலஜில சொல்லுவோம். இன் டபுள் என்ட்ரி அக்கவுண்டிங் சிஸ்டம் எவ்ரி டிரான்சாக்ஷன் அஃபெக்ட்ஸ் 2 accounts. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெபிட் இருந்தா கிரெடிட் இருக்கும். 2 அக்கவுண்ட்ஸ், ஒரு டெபிட்டை டச் பண்ணணும்னா ஒரு கிரெடிட்டை டச் பண்ணணும். ஆல்வேஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் ஷுட் பி ஈக்குவல்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எவ்ரி டிரான்சாக்ஷன் அஃபெக்ட்ஸ் 2 accounts.
when recording entries, one should ensure that the debit should match with the total amount of credit. நான் ஏற்கனவே சொன்னதே தான், இது வந்து இம்பார்ட்டன்ட். எல்லா டெபிட்டும் அதுக்கு ஈக்குவலண்டான கிரெடிட் அமௌண்ட்டோட இருந்தா மட்டும்தான் அந்த என்ட்ரி வந்து ஒரு கரெக்டான என்ட்ரியா இருக்க முடியும். ஸோ டெபிட் ஈக்குவல் டு கிரெடிட், இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லா டெபிட்டுக்கும் ஈக்குவலண்ட் கிரெடிட் இருக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லிட்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடுறது டெபிட் டிரான்சாக்ஷன், ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் கிரெடிட் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ ரூல், இப்போ டெபிட் டிரான்சாக்ஷன் கிரெடிட் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டோம். எதெல்லாம் டெபிட்ல வரணும் எதெல்லாம் கிரெடிட்ல வரணுங்கிறதுக்கான சில இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டீட்டெயில்ஸ், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து ஃபார் ரூலுக்காக நம்ம வந்து இதை 5ஆ டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம 5 கேட்டகரிஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அசெட்ஸ், லயபிலிட்டிஸ், கேபிட்டல், ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ். இது எல்லாமே வந்து நம்ம தியரியில படிச்சது தான். அசெட்னா சொத்துன்னு படித்தோம், லயபிலிட்டிஸ்னா யார் யாருக்கெல்லாம் பே பண்ணணுமோ அதை தான் லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், கேபிட்டல்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் தி ஓனர்னு சொன்னோம், ரெவென்யூனா இன்கம்னு சொன்னோம், எக்ஸ்பென்சஸ்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ற காஸ்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த பர்டிகுலர் கேட்டகரிஸ்குள்ள தான் இந்த டெபிட் அண்ட் கிரெடிட்டை நம்ம பிரிப்போம். அதுக்கான இம்பார்ட்டன்டான இதெல்லாம் வந்து ஹெட்டிங்ஸ் ஆஃப் தி அக்கவுண்ட்ஸ் இன் விச் we will be using the debit and credit. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம 5 சொன்னோம் இல்லையா, அதுல மெயினா இப்போ பார்த்தோம்னா அசெட், லயபிலிட்டி, எக்ஸ்பென்சஸ், இன்கம், இது 4 மட்டும் இதுல எடுத்துக்கலாம். இதுல வந்து அசெட்ஸ் அப்படிங்கிறது வந்து பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். உங்களுக்கு தெரியும் அசெட் அண்ட் லயபிலிட்டி பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ஸோ இப்போ அசெட்டா இருந்ததுன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணுவோம், அசெட் குறைஞ்சதுன்னா கிரெடிட் பண்ணுவோம். அதே மாதிரி லயபிலிட்டிஸ், அசெட்டுக்கு ஆப்போசிட் லயபிலிட்டிஸ்னு நீங்க போன சாப்டர்ல படிச்சது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அசெட்டை வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்றோம், ஸோ லயபிலிட்டிஸை கிரெடிட் பண்ணணும். இதுல நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டா இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதோட ஆப்போசிட்ங்கிறது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அசெட்டை டெபிட் பண்ணீங்க இன்க்ரீஸ் ஆகும்போது லயபிலிட்டிஸை கிரெடிட் பண்றோம். அதே மாதிரி அசெட் டிக்ரீஸ் ஆனா கிரெடிட் பண்ணுவோம், லயபிலிட்டிஸ் டிக்ரீஸ் ஆனா டெபிட் பண்ணுவோம். எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் அனதர் கான்ட்ரா டர்ம்ஸ். எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணுவோம், டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்ணுவோம். அதே இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்ணுவோம், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணுவோம். இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதை நீங்க நல்லா ஒரு 4 தடவை கரெக்டா இதை பார்த்தீங்கன்னா இதோட பேசிக் திங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஆஃப் தி அக்கவுண்டிங். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஆஃப் தி அக்கவுண்டிங். இப்போ இதையே வந்து இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்றேன். பேசிக் தம்ப் ரூல்ஸ் ஆஃப் டி அக்கவுண்டிங். டி அக்கவுண்டிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதோட தம்ப் ரூல்ஸ். இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களோட அக்கவுண்டிங் வில் பிகம் வெரி வெரி ஈஸி. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல உங்களுக்கு ஈஸியா தெரியணுங்கிறதுக்காக நான் டெபிட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போட்டேன், கிரெடிட்டை ரைட் ஹேண்ட் சைட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்சஸ், அதாவது அடிஷன் இன் எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணிட்டேன், ரிடக்ஷன் இன் ரெவென்யூ. ஸோ எக்ஸ்பென்ஸுக்கு ஆப்போசிட் வந்து ரெவென்யூன்னு சொன்னோம். ஸோ எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆனா டெபிட் பண்றோம், ரெவென்யூ டிக்ரீஸ் ஆனா டெபிட் பண்றோம். அதே மாதிரி கிரெடிட் சைடு வந்தோம்னா அடிஷன் இன் ரெவென்யூவை கிரெடிட் பண்றோம், ரிடக்ஷன் இன் எக்ஸ்பென்சஸை கிரெடிட் பண்றோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துட்டோம். அடுத்தது பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டிஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வரும், அசெட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட்ல வரும். அடிஷன் இன் லயபிலிட்டிஸை டெபிட் பண்றோம், ரிடக்ஷன் இன் அசெட்ஸை டெபிட் பண்றோம். அடிஷன் இன் அசெட்ஸை கிரெடிட் பண்றோம், ரிடக்ஷன் இன் லயபிலிட்டிஸை கிரெடிட் பண்றோம். ஸோ இதுதான் சிம்பிள். இதுல வந்து இந்த சாப்டர்ல இப்போ வந்து டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன, வவுச்சர்னா என்ன, அந்த வவுச்சரோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன, டெபிட்லாம் எதெல்லாம் டெபிட் பண்ணுவோம் எதெல்லாம் கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்றத ஃபுல்லா பார்த்துட்டோம் இந்த பார்ட் 1ல. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அவர்ஸ் வில் பி ப்ராக்டிக்கலா எப்படி நம்ம இந்த சம்மில் இந்த டெபிட்டை கிரெடிட்டை அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம்.